வடிவேல் சிம்மாவோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஐகானிக் கேரக்டர்ஸ் தான். எந்த கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணாமல் அதில் வந்து இந்த கேரக்டர் தான் அவங்க அப்படின்னு நமக்கு இது பண்ணாமல் இருக்கும். பட் எனக்கு இந்த ட்ரெயிலர் பார்த்து சொன்ன மாதிரி அருணாச்சலமில் வந்த அந்த பாட்டி கேரக்டர் எனக்கு டக்குன்னு ஒரு ரிசம்பிள் வந்து அவங்களோட சின்சியாரிட்டிலாம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அப்போ டேரக்டரே சொன்னார், 5 hours வந்து எவ்ரிடே மேக்கப் பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுறது 3 hours ஆகும். ஓகே, இந்த ஏஜ்லேயே அவங்க இது பண்ணி தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பொதுவாக ரொமான்ஸ்னா ஒரு மாதிரி ஜாலியாக ஏதோ பண்ணலாம், ஹாப்பியாக பண்ணலாம், இதர் அதை திங்க் பண்ணிட்டு ஏதோ ஒன்று. ஆக்சுவலாக வடிவேல் அம்மா வந்து தான் ரொமான்ஸ். ஸோ அம்மா கிட்ட வந்துட்டு எப்படி இருக்க அப்படி அந்த அது மாதிரி வருவாங்க. நான் அப்படியே ரொமான்ஸ் ஃபீல் பண்ணணும், டைரக்ட் பண்ணேன். ஆனால் என்னன்னா சரி நான் நடிக்கிறனாலும் என்ன ரொமான்ஸ் எங்கண்ணா இங்கே தான் நடிக்கும் போதே வந்து இது இப்படி பண்ணலாம், இப்படி பண்றேன்டா, இந்த மாதிரி விழு அப்படிங்கறது டைரக்ட் எனக்கு நிறைய சொல்லுது. நானும் அவங்களும் பேசிட்டு பண்ணதுதான் அதிகம். 2 குழந்தைக்கு அம்மா அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கலையா, என்னடா நம்ம அம்மா ரோல் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தயக்கம் தான் இல்லையா? பேசிக்கலி இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணுங்கிறது தான் என்னோட மைண்ட் செட். எனக்கு விஜய் சேதுபதி சார் வந்து அதில் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். பார்த்தீங்கன்னா ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லாமல் அவர் எல்லா ரோலுமே எடுத்து பண்ணுவார். 11ஓட சக்ஸஸ் வந்துட்டு நிறைய பேர் அந்த டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டா போச்சு. தியேட்டரில் வந்துச்சு, நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு, பட் பெருசாக கொண்டாடப்படல. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் கம்மியான தேட்டர் தான் கிடச்சிது. அதோட செகண்ட் வீக் டபுள் ஆச்சு, அப்புறம் தேர்ட் வீக்லாம் ட்ரிபிள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 65 days கிட்ட தேட்டர்லேயே ஓடிச்சு படம். 400 million hours ஸ்ட்ரீமிங் ஆச்சு 10 daysல. 10 daysல 400 million hoursன்றது வந்து மிகப்பெரியது. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க 3 பேருமே? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ கிராணி படத்தோட டைட்டில் பார்க்கும்போது வந்து என்னடா இது இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி எண்ணம் இருந்துச்சா டைட்டில் பார்த்தப்ப, டைட்டில் முடிவு பண்ணதுக்கு அப்புறம்? கிராண்ட் மதர்ன்றது தான் அதோட கிராணின்றது. கிராணின்றது வந்து இப்போ இவங்க படம் பிரகாரம் இவங்க வந்து இந்த ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்த மாதிரி. ஓகே, இவங்களோட பசங்க வந்து ஒரு பாட்டியை கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக டைரக்டர் அதை ஃபீல். ஓகே ஓகே ஓகே. சின்ன பசங்க கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்கன்னா ஆக்சுவலாக அந்த பசங்க 2 பேரும் பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க கிராணின்னு கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அதுதான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிராணின்னு புஷ் பண்ணிட்டு. ஓகே ஓகே ஓகே. ஸோ 11ல் ஒரு போலீஸ் ஃபுல் பர்ஃபெக்டான ஒரு போலீஸ் ஃபுல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தோட எஃபெக்ட் தான் இந்த படத்துலையும் போலீஸாக பண்ண ஏதாவது காரணம் இல்லை? அப்படி இல்லை. ஆக்சுவலாக அந்த படம் வந்து அது ஒரு வேற ஜேர்னர். இது இதுவும் வந்து த்ரில்லர் தான். இது ஆக்சுவலாக வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதில் வந்து எது விதத்துலையும் மாற மாட்டோம். ஆனால் பிளேல வந்து டைரக்டர் வந்து மாற்றிருப்பார். ஆடியன்ஸ் பார்க்க போகும்போது இவனா இருக்குமோ இல்லை இவன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் நம்மளா இன்டென்ஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டோம். அந்த கேரக்டராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்மா வந்து பண்ணுற இதை வந்து நம்ம எதிர்த்து நானும் சிங்கமுன்னு சேர்ந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை, அதில் நடக்கிற எமோஷ்னல், அதில் நடக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறது தான் அது. ஓகே, ஸோ உங்கள் ரோல் பற்றி சொல்லுங்கள். கதை கேட்டதுக்கு அப்புறம் யோசிச்சிங்களா, என்னடா ஒரு பேய் படம் பண்ணலாமா வேணாமா அப்படிலாம்? அந்த மாதிரிலாம் இது இல்லை. இதில் என்னோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிட்டுக்கு வந்து மதராக ப்ளே பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. பட் இது வந்து எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து பேசிக்கலி எல்லாமே எந்த ரோல் இருந்தாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நான். ஓகே, ஸோ இது வந்து பேய் படம் அப்படி இல்லாம த்ரில்லர் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலி பேய் படம் கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லும் போது இது ஒரு ஹாரர் ஃபிலிமா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ கேள்விப்பட்டோடனே ஓகே, ஸோ நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக அந்த மூவி நான் சூஸ் பண்ணது. ஓகே, ஸோ நல்லபடியாக போச்சு. ஓகே, ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கும் போது மற்ற படத்துல இந்த படம் என்ன டிஃபரெண்டாக இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக ஹாரர்னாலே ஒரு பேய் வருது, இதே பேய் இப்போ காமெடியா பண்ற மாதிரி, பேய்னால எல்லாருக்கும் ஒரு பயம் இல்லாம ஒரு காமெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஆக்சுவலி இது பேய் கிடையாது, ஒரு ஹாரருக்கு வேண்டியது ஒரு திகில், இந்த ஒரு பயம் இருக்கணும். அந்த ஒரு ஃபீல் இதில் இந்த படத்துல ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நார்த் இந்தியன் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. ஓகே, அவங்க ஃபோன்லயே போயிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். கிட் வந்து காணாம போயிட்டா. நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், நான் போர்ட் பார்த்துருக்கேன், ட்ரெயின் வர டைம். பாப்பா காணாம போயிட்டாங்க, அவங்களுக்கு தேடிட்டு இருக்காங்க. பக்கத்துல அந்த பாப்பா அழுதுட்டு இருக்காங்க. ஓகே, தேடும்போது நான் இப்படி ஹேண்ட் காமிச்சா அவங்க போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அந்த ஃபோன்ல போயிட்டாங்க அவங்க. அந்த குழந்தைங்க அந்த ஒரு பயம் தெரியல. இந்த மாதிரி படம் கிட்ஸ்லாம் போய் பார்த்தாங்கன்னா ஸோ பேரண்ட்ஸ் அந்த ஒரு பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கலாம், ஓகே, இந்த ஒரு அவேர்னஸும் இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் படம் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி புஷ் பண்ண முடியும் ஆடியன்ஸ்.
ஓகே. ஸோ சிங்கம்புலி சார் கூட நடிச்சாலும் எப்படின்னா இருந்துச்சு? இல்லை, அண்ணன் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு கிஃப்டடாக நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து அண்ணன் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து டைலாக்லாம் வந்து அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அண்ணனே சொல்லிடுவார், இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், ஒரு தடவை சொல்லி பார்க்குறது, ஒரு 2 தடவை சொல்ல ஒரு ஐடியாவாக கிடச்சிரும். ப்ளஸ் வந்து அண்ணனுக்கும் எனக்குமே வந்து ஒரு ட்ராவல் இருக்கும். ஓகே. இப்போ எனக்கும் நான் சிங்க்ல ஒன்று இருக்கும், ஒரு இடத்துல வந்து சிங்க் ஆகி போகும், அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு மாதிரி ஒரு டைமென்ஷனில் மாறும். அதனால் அந்த ட்ராவல் வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் அந்த ட்ராக்கே ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி நினச்சா நல்லபடியாக அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணதா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ டேரக்டர் வந்து கதை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இல்லை இதுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இல்லை, முதல்ல ஒரு ட்ராக் சொன்னார். அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, சரி இது நல்லா இருக்குது சார், இதோட இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகிற மாதிரி இதாக பண்ணலாமா சார் கேட்கும்போது அப்புறம் ஒரு ஐடியா சொன்னார். அது இன்னும் சமயம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு சீன் ஒன்று ஆட் பண்ணலான்ற மாதிரி படம் ஷூட் போகும்போதே நினச்சிட்டு இருந்தோம். ஓகே. அதுக்கான லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் கிடைக்காமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா டக்குன்னு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணி ஓப்பன் பண்ண போகும்போதே இந்த கேரக்டர் ஓப்பன் பண்ணிடலான்ற மாதிரி என்னோட கேரக்டர் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணார். அது இன்னும் ரொம்ப கதைக்கு ரொம்ப ப்ளஸ் ஆகி ரொம்ப சூப்பராகிடுச்சு. சூப்பராக. அதனால் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டார். ஓகே ஓகே. ஸோ ட்ரைலரில் உங்களோட ஷார்ட்ஸ் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் பார்த்தேன். இந்த ஒரு ஹாரர் படத்துக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்க எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? இல்ல கஷ்டமா இருந்துச்சுங்கிறத விட எனக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மூவில வந்து ஒரு அந்த திகில் அந்த பயத்தை வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே. 2 குழந்தைக்கு அம்மா அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கலையா, என்னடா நம்ம அம்மா ரோல் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு தயக்கம்லாம் இல்லையா உங்களுக்கு? எனக்கு வந்து எப்படின்னா, பேசிக்கலி இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணுங்கிறது தான் என்னோட மைண்ட் செட். எனக்கு விஜய் சேதுபதி சார் வந்து அதில் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். பார்த்தீங்கன்னா ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லாமல் அவர் எல்லா ரோலுமே எடுத்து பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஹீரோயின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணுங்கிறது என்னோட மனசுல இருந்த ஒரு விஷயம். ஸோ இது பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஓகே. ஸோ எந்த சீன் ஷூட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு? ஏதாவது ஒரு சீன் நிறைய டேக் போனது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? ரொமான்ஸ் சீன். ஓகே. பொதுவாக ரொமான்ஸ் சீன்னா ஒரு மாதிரி ஜாலியாக ஏதோ பண்ணலாம், ஹாப்பியாக பண்ணலாம், இதர் அதை திங்க் பண்ணிட்டு ஏதோ ஒன்று. ஆக்சுவலாக வடிவுக்கு சமாவோட தான் ரொமான்ஸ் சீன். ஓகே. எடுத்தோன்னே அந்த ஒரு பயமோட ஃபீல் இருக்கும். நம்ம அண்ணாமலையில் மேடம் அம்மா பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம். அந்த ஒரு பயம் இன்னும் மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அருணாச்சலம்ல பார்த்தோம் அந்த மரத்துக்கிட்ட அந்த சீனை. ஸோ அந்த ஸ்டிக்கு, அம்மாவோட கண்ணு, ஐ பார்வைலாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பார்வையிலேயே ஒரு பயம் இருக்கும். ஸோ அதே பார்வை அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் அப்கிரேட் வெர்ஷனாக இருக்கும். இப்போ இந்த காலத்துக்கு ஒரு ஆஃப்டர் 25 years 30 yearsக்கு அப்புறம் அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட பவர் இன்னும் அதிகமாக இருக்கு பவர். ஸோ அம்மா கிட்ட வந்துட்டு எப்படி இருக்க அப்படி அந்த மாதிரி வருவாங்க. நான் அப்படியே ரொமான்ஸ் அவர் ஃபீல் பண்ணணும். டைரக்டர் பண்ணேன். நான் என்னன்னா சரி நான் நடிக்கிறேன் என்ன ரொமான்ஸ் சரி நான் ஓகேண்ணா அப்படியே புஷ் பண்ணிச்சு. அம்மாவே ஆக்சுவலாக நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ ஆனால் அம்மா எனக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேட் பண்ணி எப்படின்னா இப்படி பண்ண நல்லா இருக்கும் இப்படி பண்ண நல்லா இருக்கும் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே. அம்மா கிட்ட நிறைய கற்றுக்கேன். அவங்கள லெஜெண்டரி ஆக்டர்ஸ். அவங்ககிட்ட நம்ம கற்றுக்க அதே ஒரு பிளெஸிங்ஸ் அண்ட் இதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும்னு என்னோட ஓகே. வடிவேல் சிம்மாவோட கேரக்டர்ஸ் எல்லாமே ஐகானிக் கேரக்டர்ஸ். எந்த கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணாமல் அதில் வந்து இந்த கேரக்டர் தான் அவங்க அப்படி நமக்கு இது பண்ணாமல் இருக்கும். பட் எனக்கு இந்த ட்ரெயிலர் பார்த்து சொன்ன மாதிரி அருணாச்சலம்ல வந்த அந்த பாட்டி கேரக்டர் எனக்கு டக்குன்னு ஒரு ரிசம்பிள் வந்து போச்சு. உங்களுக்கு இந்த கதையில் அவங்க தான் நடிக்கிறாங்கன்னு சொன்னோன்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸைட் ஆனீங்க? இல்லை, அம்மா தான் பண்ண முடியும் அந்த கேரக்டரை. ஏன்னா அந்த ஏஜ் கேட்டகரி அவங்க வேற ஏதாவது சாய்ஸ் போனாங்களா? இல்லை அம்மா இல்லை அம்மா வச்சு தான் சார் ஸ்டார்டிங்லேருந்து பிளான் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக அவங்களோட சின்சியாரிட்டிலாம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அப்போ டேரக்டரே சொன்னார் 5 hours வந்து எவ்ரிடே மேக்கப் பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுறதுக்கு 3 hours ஆகும். ஓகே. இந்த ஏஜ்லேயே அவங்க இது பண்ணி தான் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் ஆல்ரெடி அவங்க ப்ரூவ்டு தான். ஆனால் அப்படி இருந்தால் அது ஒரு பேஷனேட்டாக எடுத்து பண்ணுறாங்கன்னா போகும்போது நம்ம அவங்க கூட இருக்கணும். அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு அடுத்தடுத்த படங்களில் நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்க போகும்போது இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஃபீல் பண்ணலாம் நம்ம. ஓகே. கண்டிப்பாக இந்த படத்தில் அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படத்தில். இல்லை, அதுதான் பேஸு, படத்தோட பேஸே அதுதான். ஓகே. அது ஓப்பன் பண்ண போகும்போது தான் இன்னும் ஹைப் கிரியேட் ஆகும். ஓகே. அதுதான் இனிமே இது கிரியேட் பண்ண வைக்கணும் நினைக்கிறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு மேமோட சீன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஓகே. எப்படி இருந்துச்சு அவங்க கூட நடிக்கும் போது? அதுதான் இப்போ நிறைய சொன்ன மாதிரி தான் நிறைய இடங்கள்ல வந்து
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. நான் வந்து இப்பதான் உள்ள வரோம், இருந்தாலும் நமக்கும் வந்து சொல்லி கொடுத்து நம்மளும் நல்லா பண்ணணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. நடிக்கும் போதே வந்து இது இப்படி பண்ணலாம், இப்படி பண்றேன்டா, இந்த மாதிரி விழு அப்படிங்கறது டைரக்டர் எனக்கு நிறைய சொல்லுது. நானும் அவங்களும் பேசிட்டு பண்ணதுதான் அதிகம். அது அவங்களே சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த குட்டி பசங்க நடிக்கிறது எப்படி இருந்துச்சு? அவங்க சொல்றதை கேட்டாங்களா செட்ல? அவங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப அமைதி, சொல்றதை கேட்டுட்டு டைரக்டர் என்ன கேட்டாங்களோ அதை வந்து அழகாவே கொடுத்துருக்காங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க 2 பேர்கிட்ட இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் வந்து படம் பார்க்கும்போது தான் மொத்தமாவே எல்லாமே பாக்குறோம். எங்களோட சீன்ஸ் முடிச்சுட்டு அவங்கவுங்க போயிடுவோம் இல்லைங்களா, படத்துல பார்க்கும்போது தான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களா அந்த குட்டி பசங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் பசங்களோட வந்து எனக்கு பேசுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை, ஏன்னா பசங்க வந்து அதுல டெஃபெண்ட். அதனால வந்து சைன் லாங்குவேஜ் மாதிரி பேசுற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. மத்தபடி வந்து நிறைய தனியா தான் நான் டிராவல் ஆகுற மாதிரி இருக்கும். சோலோ நிறைய இருக்கும். ஓகே. சோ இந்த படத்துல காமெடி, ஏன்னா காமெடி இல்லன்னு எந்த அளவுக்கு காமெடியில இருக்கு, கொஞ்சமாவது இருக்கா? ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்களா? இருக்கானே காமெடின்னு இருக்காது, அந்த ஒரு ஹியூமர் இருக்கும், சின்ன சின்ன ஹியூமர், சின்ன சின்ன. ஓகே. ஒரு சீரியஸான ஹாரர் படம் தான் அது. ஆமா, சீரியஸான ஹாரர் படம் தான். ஒரு சின்னதா ஒரு நகாஸ் மாதிரி இருக்கும் ஒழிய வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி இருக்காது. த்ரில்லர் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். த்ரில்லர் அந்த என்ஜாய் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். தியேட்டர்ல பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த ஹாரர்லாம் கேட்டு பார்க்க போகும்போது நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு குழந்தைங்க எல்லாம் கூட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தி, ஆமா, சின்ன பசங்க பயப்படணும்னு தான் ஆசைப்படுவாங்க, ஆனா பார்க்க மாட்டேன்னு அவனை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி ஒரு படம். ஓகே. ஸோ உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது நிறைய ரோல்ஸ் பண்றீங்க. இப்போ இந்த நடுவில் நிறைய படங்கள் ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆச்சு. 11ஓட சக்ஸஸ் வந்துட்டு நிறைய பேர் அந்த டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டா போச்சு. தியேட்டர்ல வந்துச்சு, நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு, பட் பெருசா கொண்டாடப்படல. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஓடிடில அந்த ரெஸ்பான்ஸ் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்ல, அது ஆக்சுவலா தியேட்டர்லயுமே நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தியேட்டர்ல வெளியில தெரியலையே ஒழிய ஆடியன்ஸ் படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா தான் சொன்னாங்க தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் கம்மியான தியேட்டர் தான் கிடைச்சது. அதோட செகண்ட் வீக் டபுள் ஆச்சு, அப்புறம் தேர்ட் வீக்லாம் ட்ரிபிள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 65 days கிட்ட தியேட்டர்ல ஓடிச்சு படம். 60 days கிட்ட ஓடிச்சு. அப்புறம் ஓடிடில வந்து 1 மாசம் தியேட்டர்ல இருந்துச்சு. எக்ஸாக்டா சொல்றது படம் ரிலீஸ் ஆகி ஒரு 32nd நினைக்கிறேன், அந்த டேல வந்து ஓடிடில வந்துச்சு. அதுல இருந்து ஒரு 1 month தியேட்டர்லயும் போச்சு, ஓடிடிலயும் போச்சு. ஓடிடில வந்து ஃபர்ஸ்ட் 400 million hours ஸ்ட்ரீமிங் ஆச்சு 10 daysல. 10 daysல 400 million hoursன்றது வந்து மிகப்பெரியது. நிறைய ஓடிடி சேனல் பேப்பர் வியூல பண்ணாங்க. நிறைய பேர் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணி அந்த படத்தோட சஸ்பென்ஸ் வெளியில சொல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் பண்ணாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி சக்சஸ் ஆகும்? அதுல வந்து ஒரு 4-5 ட்விஸ்ட் இருக்கு. அதுல அந்த 4-5 ட்விஸ்ட்டுமே ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு அது கனெக்டடா ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். தனித்தனியா தான் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணேன். இந்த ட்விஸ்ட் ஓகே, இது என்ஜாய் பண்ணுவோம். ஆனா ஆடியன்ஸ் அதை கண்டினியூ தான் படம் பாக்குறாங்க. பார்க்கவும் அது எக்ஸைட் மேல எக்ஸைட் ஆகிட்டே இருக்காங்க. ஆகி அதுக்கப்புறமா டைரக்டர் என்ன சொன்னாரு, சரி ஓகே இது நம்ம வந்து தியேட்டர் விசிட் போகலாம் அப்படின்னு சொன்னோம். தியேட்டர்ல அவங்க படம் பார்த்து எண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸ்கிரீன் லைட் ஆன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா நாங்க எல்லாருமே லைவ்ல இருக்கோம். அது அவங்களுக்கு இன்னொரு எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. நல்லாவே ஒர்க் ஆச்சு. சோ டைரக்டர் திருப்பி ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது? ஆமா, நான் பேசிட்டு அவரும் கமிட் ஆயிட்டாரு, ஒரு பெரிய கம்பெனில தான் கமிட் ஆயிருக்காரு. ஒரு சீரியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சூப்பர். அது கதலாம் ஏதாவது ஐடியா இல்ல, எனக்கு தெரியல. அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேட்டு தான் தெரியும். ஓகே. ஸோ வந்து இப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு வரணும், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறோம், நம்ம வந்து ட்ரைலர் பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வச்சு நம்ம என்ஜாய் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அது இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓடிடி பக்கம் கொஞ்சம் மக்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்குல்ல, நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்னும் இருக்காங்க ஆக்சுவலாக தேட்டர் பார்க்குற பர்சன்ஸ் மக்களும் இருக்காங்க, ஓடிடி பார்க்குற மக்களும் இருக்காங்க. எப்படின்னா ரிலேட்டடாக அவங்க ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிற பிஸி பர்சன்ஸ் தான் ஓடிடி போகிறாங்க. ஸோ எப்படின்னா இதுக்குன்னு சினிமா லவ் பண்ணுறவங்க இன்னும் முக்கால்வாசி பீப்புள்ஸ் இருக்காங்க. சில படத்தை தேட்டரில் மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் என்ஜாய் பண்ண முடியும். மஸ்ட் இந்த படத்தை தேட்டரில் மட்டும்தான் நீங்கள் அவ்வளோ ஃபீல் என்ஜாய் பண்ணுங்க. வீட்லேயும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், பட் அங்கே வர சவுண்ட் குவாலிட்டி, அங்கே வர எஃபெக்ட்ஸ், இந்த ஹாரர் த்ரில்லர்லாம் வந்து அங்கே பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே இருக்கும். ஓகே. வீட்டில் எந்த படம் பார்க்க அந்த படம் பார்க்கலாம் கரெக்டாக. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி படம், ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு நார்மலாக ஒரு ப்ளசண்டாக இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த த்ரில்லர் என்ஜாய் பண்ண முடியும். ஈவன் அந்த ஒரு அவுட்புட்டோட விஷுவல் அவுட்புட்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணா அங்கே மட்டும் தான் போகும். ஆடியன்ஸ் பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூல அங்கே பார்க்கறது பெஸ்ட்.
ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஆக்டர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெருசா இம்ப்ரெஸ் பண்ண இப்போ நியூ ஜென் ஆக்டர்ஸ்லாம் யாரு, ஆக்ட்ரஸ்லாம் யாரு? இல்லை, திரும்ப அதேதான் சொல்றேன். யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் எல்லா ஆக்டர்ஸுமே. நீங்க ரீசெண்டா இம்ப்ரெஸ் ஆன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நாங்க எல்லாரும் யாராவது சொல்ல நீங்க? ரீசெண்டாவா? எல்லாருமே பிடிக்குங்க. ஏங்க யாருன்னு சொல்றது? யாருமே இல்லையா? டக்குன்னு ஒரு படம் சொல்லுவீங்க நினைச்சேன். சொல்லிருக்கேன். நம்ம படம் அதுதான், வடிவம்மா தான் கரெக்ட். அவர் எடுத்து கொடுக்கறது. நான் வந்து அவர் தியேட்டர் வந்ததுக்கு அப்புறம் கேக்குறாரு, இனிமே தானே வரப்போகுது. அப்படி பார்த்தா வடிவம்மா தான். அவங்க பெர்ஃபார்ம் டயலாக்கே கிடையாது படத்துல. டயலாக் இல்லாம ஈச் அண்ட் எவ்ரி அந்த எமோஷன்ஸ்லயும் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் யார் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே பிடிக்கும். இப்போ வடிவமா நாங்க நேரடியா பார்த்திருக்கோம் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு 5-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அத்திக்குச்சி படத்தோட ஒரு மீன் வருது. அண்டர் ரேட்டட் படமாக இருக்குது, செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த படத்தை வந்து ஒரு வாரம் வந்து டக்குன்னு செலிப்ரேட் பண்ணாங்க. அது நீங்கள் கவனிச்சிங்களா? இல்லை, எனக்கு அனுப்புவாங்க லிங்க்கு. சந்தோஷமா இருக்கும் பார்க்குறது. அது கடின, அது டைரக்டரோட கடின உழைப்பு, அப்புறம் ஃபைட் மாஸ்டரு, மியூசிக் டைரக்டரு, இந்த டீமோட அவங்களோட உழைப்பு, அதுல நம்ம ஒரு சின்ன பார்ட்டா இருந்திருக்கணும். ஓகே. என்னடா இன்னும் கொஞ்சம் அப்பயே செலிப்ரேட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிங்களா? இல்ல, அப்படி இல்லை. அது ஆக்சுவலா ஆடியன்ஸோட மைண்ட் செட் தானே. அது இப்போ வரைக்கும் அவங்க பாக்குறதுன்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது ரீகலெக்ட் பண்ணி பாக்குறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமா தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ காலால ரஞ்சித் அண்ணன் கூட ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நிறைய படம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கொலாபரேஷன் பேசுனீங்களா? காலகட்டமா ரைட்டர் பண்ண சாரோட ப்ரொடக்ஷன். ஆமா, ரைட்டர் பண்ணீங்க. ரைட்டர் பண்ண இப்ப சார்கிட்ட கேட்டிருக்கேன், சார் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஃபாலோ பண்ணாரு. ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இந்த படம் வந்து தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரவங்களுக்கு என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான் இந்த படம். நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பயம் கொடுத்தும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் மெயின் விஷயம். நீங்க டிவியில என்னதான் ஓடிடியில் பார்த்தா கூட அந்த ஃபீல் கிடைக்குமான்னு தெரியல. அது ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். நிச்சயமா உங்களை என்கேஜ் பண்ணும், என்டர்டெயின் பண்ணும். ஓகே. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆடியன்ஸுக்கு? இல்ல, ஆடியன்ஸ்க்கு என்ன, January 30 படம் வருது, வந்து கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க கேட்குற அந்த த்ரில், அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பா நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ கிராணி படம் மிகப்பெரிய வெற்றி படமா அப்படின்னு சொல்லிட்டு டீ சார்பா வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.